வணக்கம். அதுதான் இப்போது நாமக்கல் வாய்ஸ் நடத்தக்கூடிய முக்கியமான மீட்டிங்லாம் அவங்க பார்க்க முடியுது. அதுவும் நாமக்கல் கட்சி சார்ந்து ஒரு ஏதாவது சேனலுக்கு நேர்காணல் கொடுத்தோன்னா ரொம்ப காட்டமாக பேசக்கூடியதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக நீங்கள் யார், எங்கேருந்து வாரீங்க, உங்கள் பேர் என்ன, ப்ரூஃப் உங்களுடைய வயசு? சார் எனக்கு வயது 65 சார். நான் வந்து ஆரம்பத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தில் இருந்தால் சார். எம்ஜிஆருக்கு மறைவுக்கு அப்புறம் எந்த இயக்கத்தையும் சார்ந்து போகலை சார். இப்படி இருக்கும்போது தொகுதி நான் புதுக்கோட்டை மாவட்டம் சார், புதுக்கோட்டை நகரம் தான் சார். என் பேர் வடிவேலு சார். நான் வந்து டூல் அண்ட் டைம் மேக்கர் டெக்னீஷியன் சார். சொந்தமாக லேத்துப்பட்ட வச்சுருக்கேன் சார். அதாவது சமூக சிந்தனையாக வேணும், பொது சேவைணும். ஆரம்பத்திலே எனக்கு வந்து சமூக சேவை செய்யணும், சமூக ஆர்வலர் வரணும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு எண்ணங்கள். அப்படி இருக்கும்போது செந்தமிழ் சீமான் வந்து எப்படின்னா 2009 ஈழத்தமிழ் பிரச்சனை வருது. ஈழத்தில் வந்து தமிழனை அடித்து கொள்கிறான். அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, தமிழனுக்கு சம உரிமை இங்கே கொடுக்கல. அதாவது 31வது ஆர்டிகல்ஸ் பிரகாரம் இலங்கையில் டயருங்கிற பிரிட்டிஷ்காரன் மேலாதிக்கம் பண்ணான். அந்த நாட்டை விட்டு 45 போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போகிறான், சுதந்திரம் 48 தான் கொடுக்குறான். சுதந்திரம் கொடுக்கும்போது தமிழனுக்கு சம உரிமை கொடுக்கல, வந்தேரியும் குடிக்க மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ ஆளுகின்ற அரசு தொடர்ந்து தமிழருக்கு இயக்கங்களில் பல பிரச்சனை பண்ணும்போது தான் ஒரு 15,000 கிலோமீட்டர் வந்து நமது இவர் பிரபாகரன் மேலாதிக்கம் பண்ணி வந்திருக்கும் போது அதுக்கு சிங்களனை எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து சிங்களனை வந்து 2008 தமிழ்லாம் 1.25 லட்சம் பேரை கொள்கிறாங்க. கொல்லும் பொழுது 14 நாடுகள் சேர்ந்து இந்தியா உள்பட, இந்தியா வந்து வெப்பன்ஸு, பண உதவி எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அப்போ செந்தமிழ் சீமான் தமிழ்நாட்டில் வந்து நெடுமாறன், குளத்தூர் மணி, புதுக்கோட்டை பாவாணன், இந்த மாதிரி ஒரு இயற்கையாளர்கள்லாம் அது ஒரு போராட்டம்லாம் நடத்தும் பொழுது தான் சீமான் முன்னெடுத்து வர்றாரு. அப்போ தமிழ் தேசியம் அழியக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. தமிழ் உணர்வு செத்து போச்சு. தமிழனுடைய ஒரு அதாவது வந்தார வாழ வைக்கும் தமிழகங்கிறது அழிஞ்சுக்கிட்டு போகிற காலகட்டத்தில் தான் செந்தமிழ் சீமான் அந்த லைனில் வர்றாரு. அவருடைய கொள்கை, கோட்பாடு, அது தன்னிச்சையான ஒரு போல்ட்னஸான பேச்சு, அதாவது தமிழர் சார்ந்த ஒரு எல்லாமே மரபு பார்க்கும்பொழுது செந்தமிழ் சீமான பிரபாகரனுக்கு அடுத்து செந்தமிழ் சீமானை எல்லாம் லைக் பண்ணுறாங்க சார். உங்களுக்கு வந்து ஒரு 65 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த 65 வயசு ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எங்களுக்கு நாங்கள் வளர்ந்து வரோமோ அண்ணா சீமானவர்கள் பேச்சை கேட்டு நாங்கள் வரோம். சரி, ஆனால் நீங்கள் வந்து அப்படி வந்திருக்க முடியாது. நீங்கள் வந்து அண்ணா எம்ஜிஆர் அவங்களோட பேச்சை கேட்டு தான் வந்திருப்பீங்க. அப்போ அவங்களுடைய பாதையிலேருந்து திரும்பி நாம் கட்சி வரணும்னா அவங்களுடைய பாதையில் வந்து என்ன இழுக்கு இருக்கிறதா நீங்கள் பார்த்து சார்? அது உண்மைத்தன்மை இருக்குது சார். செந்தமிழ் சீமானுடைய உண்மைத்தன்மை வயசு ஆனதானே என்னுடைய மெசேஜ் மக்களுக்கு போகணும். அண்ணன்ட்ட வந்து உண்மைத்தன்மை இருக்குது. அண்ணன்ட்ட இருக்கிறது எது வந்து அந்த திராவிட கட்சிகள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது நீங்கள் உணவு. இது அனைத்துமே இல்லை சார். தமிழ் தேசியமே அழிஞ்சு போச்சு சார். அதாவது அண்ணன்ட்ட வந்து தமிழ் கலாச்சாரம், தமிழ் மரபு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் மொழி தான் சார் வேர்ல்டோட முதல் மொழி. புரியுங்களா? தமிழ், அதாவது இன்றைக்கி தமிழ் மொழியை வச்சு தான் இன்றைக்கி எல்லா விஞ்ஞானியும் கூட தமிழன் தான். எல்லாமே மென்பொருள் எதை எடுத்தாலும் சயின்டிஸ்ட்டு எல்லாமே தமிழன் தான். இன்றைக்கி திராவிட ஆட்சி வந்து எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கி தமிழ் கலாச்சாரம் உடைக்கப்படுகிறது. திராவிட ஆட்சி வந்ததுனால அதுவே சோபோகமாக ஆண்டு சம்பாரித்து எல்லா வளத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். இதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரே ஆள் கேள்விக்காரராக இருக்கிறது, எதிர்த்து பேசக்கூடிய இன்றைக்கி பெரிய பெரிய கம்யூனிஸ்ட் பேசக்கூடிய சமூக ஆர்வலர் பேசக்கூடியதை வந்து செந்தமிழ் சீமான் கையில் எடுத்திருக்காரு. இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து திராவிட ஆட்சியை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ வெகுன்றது பேசுவீங்க. இந்த ஒரு தமிழுக்கான ஒரு இதுவே வந்து திராவிடத்தில் இல்லை அப்படி. ஆமாம், அவங்களோட இளமை காலத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப வெகுண்டிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா திராவிட ஆட்சியில் இந்த ஒரு விஷயம் நடந்தப்போ நான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன். இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கோவம் வந்த விஷயம் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன். அப்படின்னாக்கா, அதாவது கருமையவர் காமராஜ் வந்து 1954 65 வரை 9 வருஷம் ஆட்சி சார். புறக்கால ஆட்சி, இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் சிஎன் அண்ணாதுரை வர்றாரு. அண்ணாதுரை இறந்தவொடனே கலைஞர் வர்றாரு. கலைஞர் வந்தவொடனே வந்து திராவிட ஆட்சி கொள்ளையடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இந்திரா காந்தி அம்மார் வந்து 75 அதை என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்கார் கமிஷன் போடுறாங்க. ஒல்லி அடித்தவனை பிடிக்கிறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாஞ்சில் மன்னர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை வெகுண்டு எழுத காரணம்னா தமிழை நான் வந்து கொள்றேன் சார், எங்கேயுமே ஒரு தமிழனே இருக்கக்கூடாதுன்னு. அப்போவே பிரிட்டிஷ்காரன் நாட்டை விட்டு போகும்பொழுது நம்ம தேசத்துக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேன்ட்டான். தமிழ்நாடுன்னு இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ இந்த ராஜீவ்காந்தி கிட்ட வந்து நம்ம கேரளாக்காரன் தான் இப்போ அஜித் தோவல் இருக்காப்புல ஆசோகர், அது மாதிரி கேரளாக்காரன் ஒருத்தன் இருந்தால் ராஜீவ்காந்தி கிட்ட. அதான் ஈழத்தமிழ் பிரச்சனையை மையமாக வச்சு தமிழகம் அங்கே சேர்ந்துடும். அதனால் தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துடணும். இதெல்லாம் எனக்கு இது இன்னொன்று கண்ணுக்கு முன்னாலேயே, அதாவது வேலையை கொடுக்காம எல்லா கான்ட்ராக்ட் இவனே எல்லாம் வர்றேன். அதாவது எக்ஸாம்பிள் 4000 கோடி பொதுப்பணித்துறையில் வருஷத்துக்கு ஒதுக்குறாங்க. இந்த பணம் அனைத்துமே அரசியல்வாதி கைக்கு போகும்போது எனக்கு வேண்டுன்றேன், கோவப்படுறேன்.
படித்த பையனுக்கு வேலை கிடைக்காத ஒரு இன்ஸ்டியூட், ஒரு தொழிற்கூடங்கள் இதெல்லாம் கொண்டு வரல. 38 மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தொழிற்கூடங்களை கொண்டு வரணும். இங்கே இப்போ பெருங்குளூர் நான் வரும்போது பார்க்குறேன், எம்ஆர்எல்னு ஒரு கம்பெனி, டயர் தயார் பண்ணுற கம்பெனி இந்த மாவட்டத்துக்கு இருக்குது. குறைச்சல வச்சு 4000 பேர் வேலை பார்க்கலாம். அது அமைப்பு வந்து பிரிட்டிஷ்கார், இது அமெரிக்காக்காரனை விட்டு யூஎஸ்ஏ மேற்கு மெட்ராஸ் ரப்பர் பவுண்டரி மெட்ராஸில் ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொழிற்கூடங்களை இவங்க கொண்டு வரல சார். திராவிட ஆட்சி காமராஜ் காலத்தில் தான் இருந்துச்சு, இப்போ தான் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னிச்சையாகவே அதாவது மாவட்டத்தில் இருக்க மினிஸ்ட்ரு கான்ட்ராக்டுக்காரன் அவனே கான்ட்ராக்ட் ஆகிட்டான். ஒரு கட்டடம் கட்டணுமா படித்த ஆர்சிஎஸ் படித்த ரோட்டில் நிற்கிறான், சிவில் இன்ஜினியர் படித்த ரோட்டில் நிற்கிறான். படித்தவனுக்கு வேலை கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, எல்லாமே மந்திரி ஆக்கி போடுறான் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சரை. இப்போ எதுக்குன்னா உங்களுக்கு மின்சாரத்துறை செந்தில் பாலாஜி துறையில் வந்து எவ்வளோ வேலை ப்ரைவேட்டில் எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் விட்டு வாங்கிக்கிறான். அதே அதை நாங்கள் கொண்டு வரணும். இப்போ கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு துறையில் ஒரு மந்திரி கொள்ளையடிக்கிறான், அதை கண்ணுக்கு முன்னால் பார்க்குறோம். கனிம வளத்துறை துறைமுகம் தான், துறைமுகம் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ ஸ்டாலின் தூக்கி கொண்டு புதுக்கோட்டை ரகுபதி கொடுத்துட்டான். கனிம வளம் இம்பார்ட்டண்ட்டு. கனிம வளம்னா மலையெல்லாம் உடைக்கலாம் சார், பல 1000 கோடி மலையெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டா சார். அப்போ மண் 1000 கோடிக்கு நீ கான்ட்ராக்ட் விட்டு அந்த மண் எங்கே போகுது, எல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கு போகுது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லாமே சார் அந்த காலத்திலே எடுத்துக்கிட்டோம்னா முகலாய அரசு வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து பிரான்ஸுக்காரன் பண்ணி தமிழ்நாட்டை தான் மையமாக வச்சுருக்கான். எவனோ இயற்கையில் வளங்கள் நிறைஞ்சது ஒரே தமிழ்நாடு பூமி தான், தமிழகம் தான். உனக்கு சோலார் பவர் 100% கிடைக்கக்கூடியது. அதனால தான் எல்லாம் ஆசைப்பட்டது. இதை திராவிட ஆட்சி இருந்து தான் எல்லாத்தையும் குட்டுச்சோறு ஆகிட்டான், டேமேஜன் பண்ணிட்டான். எந்த இதுவுமே கிடையாது சார். படித்தவனுக்கு வேலையே கிடையாது, வேலை கொடுக்குறதே கிடையாது. வெளிநாடு சுற்றுப்பயணம்னு சொந்த செலவில் இங்கே போயிட்டு வந்து அப்படி எல்லாமே அவங்க குடும்பத்தை சார்ந்தே இருக்குது. சன் டிவி, கேடிவி, சூர்யா டிவி, இந்த மாதிரி எல்லா நெட்வொர்க்கும் சினிமா துறை கையில் இருக்குது. அடுத்து இந்த எல்லா துறையுமே இந்த இவங்கள்ட்ட தான் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட அதை எதிர்த்து கேட்கக்கூடிய அம்மா காலத்துலேயே அந்த அம்மா முறையாக வந்து மக்களுக்கான ஆட்சி செய்யலை. அம்மா 1 ரூபா சம்பளம் வாங்கினா கூட வந்து அம்மையார் வந்து 10 லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க. அவங்களே வந்து சாராய கடையை வந்து டெவலப்மெண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு மதுபானத்தை குடித்து தமிழ் சமுதாயம் அழிஞ்சிருச்சு. வர்ற ஜெனரேஷனுக்கு இருக்க ஓடி ஆடி விளையாட இடம் இல்லை, நிலம் இல்லை, குளம் இல்லை, மாடு மேய்க்க இடம் இல்லை, குளிப்பாட்ட குளங்கள் இல்லை. இது எல்லாமே திராவிட ஆட்சியில் சுரண்டப்பட்டுருச்சு. இதெல்லாம் நாங்கள் வரைமுறைப்படுத்தணும், அதெல்லாம் கொண்டு வரணும். இதுதான் சித்த விஷயமான. இப்போ பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு ஆண்டு இருக்க திராவிட கட்சி எதிராக வந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய படைக்கிட்டு வைக்க அரசியல் போர் வந்து செஞ்சிட்ருக்கார். இப்போ இந்த போரில் வந்து அண்ணன் வெற்றி பெறுவதற்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படின்னாக்கா, அப்போ வந்து 12,000 சொச்சம் ஊராட்சிகள் இருக்குது சார். மக்களை சென்றடைன்னு போய் சின்ன பிள்ளைய படித்தவர் படிக்காதவர் இன்றைக்கி வந்து சினிமா துறையில் வந்து தமிழகம் முழுகி போச்சு. சினிமா துறையை பேசிக்காக வச்சு தான் தமிழ்நாடு முழுகி போச்சு. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். 30-40% வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்திக்கிறவனே குடிப்போதையில் மயக்கி சிந்திக்காத நிலைமையில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வாழ்வொழியால் எல்லாமே பார்த்தோம்னாக்க இன்றைக்கி வந்து இத்தனை மினிஸ்ட்ரு இவ்வளோ துறை சார்ந்த இது இருக்குது, எல்லாமே இலவசம் கொடுத்துட்டான். ரேஷன் வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டாந்தான். இன்றைக்கி அரிசி பருப்பு எல்லாமே இலவசம் கொடுத்துட்டு அதில் வரலாம் கொள்ளையிட்டு எல்லாத்துலேயும் விலைவாசி ஏற்றிட்டான். இதனால் இதெல்லாம் கட்டமைப்பெல்லாம் ஓட்டுக்கு காசுக்கு அடிமையாகிட்டான் சார் மக்களை. இதில் வந்து மக்களை கொண்டு வந்த சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் தெரியுங்களா, அவங்களுக்கு அன்றாட வேலைக்கு போகாமல் ஒரு குடும்பத்தில் நீ பார்த்தீங்கன்னா சரியான வருமானம் இல்லை, வாழ்விட வசதி இல்லை, எந்த எதுவுமே கிடைக்கல. இதெல்லாம் நாங்கள் ஃபீட் பண்ணி கொண்டு வரணும். எங்கள் இப்போ சில பேர் படித்த எஜுகேட்டர்லாம் சீமானை லைக் பண்ணுறாங்க, வெளியே சொல்ல முடியலை. இந்த மாதிரி நான் படிச்சுட்டு பேசுகிறேன், பயமில்லாமல் பேசுகிறேன். எல்லோரும் ஆதரவு கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அவளை படித்தவர் படிக்காதவர் பெண்களும் ஆதரவு கொடுப்பாங்க. கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுவோம். பெரிய % 27% ஓட்டு வாங்குவோம் சார். ஓகே, இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்ததுக்கப்புறம் வந்து திராவிட கட்சிகள் வந்து வாக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரூபாயுடைய மதிப்பு வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 500 ரூபா கொடுத்த இடத்துல 1000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க, 5000, 10,000 வரை கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இப்போ உங்களுடைய இளமை காலத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இந்த திராவிட கட்சியில் வாக்குக்கு சொல்லி கொடுத்த காசு எவ்வளோவா இருந்தது? பணமே கொடுக்குறது இல்லை சார். எம்ஜிஆர் காலத்தில் பணம் இல்லை சார். எம்ஜிஆர் ஒரு வாட்டி சுற்றுப்பயணம் வருவார் சார். அவர் தான் புரட்சித் தலைவர். எம்ஜிஆர் வந்து சத்துணவு கொடுத்த சரித்திர நாயகன். புரியுங்களா? மக்கள் வாழ்வாதாரம் சின்ன பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்குது. எம்ஜிஆர் கொடுத்ததில்ல, கருணாநிதி வந்து கருணாநிதி ஆரம்பத்தில் வந்து எப்படின்னா இவர் காமராஜ் காலத்தில் வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கார். எப்போ சொல்கிறேன் அப்படின்னாக்க 1955 அவர் ஆட்சி காலத்தில் இருக்கார். பொதுப்பணித்துறையிலே அவர் இருக்கார். இருக்கும்போதுமே ஊழல் எப்படின்னா பக்கனங்கால்வாய் சென்னையில் இருக்கல, அதை சுத்தம் பண்ணணும், அதை ஆல்ட்ரேட் பண்ணணும். அதை ஆல்ட்ரேட் பண்ணதுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குற பணம் வந்து காங்கிரஸ்காரங்க சட்டமன்றத்தில் கேட்குறான். இந்த மாதிரி ஃபண்டு ஒதுக்கியாச்சு, நீங்கள் வந்து வழிமனையும் பண்ணலை, இந்த சுத்தம் பண்ணுறதை கேட்கும்பொழுது அது இங்கே முதல கணக்குன்னு சொல்லிட்டு அப்போவே ப்ராடு சார். கலைஞர்னால தான் அந்த நாடு குட்டுச்சோராக போன காரணமே
அவங்க மேலாதிக்கம் கொடுத்து எல்லாமே அப்போவே ஊழல் பண்ணிட்டாங்க சார். அப்போ தான் கையூட்டு முறை கொண்டாந்ததே கலைஞர் தான். ஓட்டுக்கு பணம்னு அனௌன்ஸ் பண்ணதே கலைஞர் பண்ணிடுறோம். காரணம் என்னென்னா, நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஆளணும், அதிகாரம் நம்மள இருக்கணும், ஒரு மேலோங்கியால் தமிழெல்லாம் கீழே சாக்கிறாங்க. அவங்க ஆந்திரா சார், தமிழன் இல்லை சார். இதுதான் என்னுடைய நோக்கம். நாங்கள் அதுதான் உண்மையான கருத்து. திராவிட பிம்பத்திலிருந்து மக்களை வந்து ஓரளவுக்கு வந்து மீட்டு எடுத்து தமிழ் தேசியம் அப்படின்னு கொண்டு வருவோம். இப்போ திடீர் வந்து விஜய் வந்து அரசியல் விளையாடி வந்தார். ஒரு மிகப்பெரிய ரசிக கூட்டம் வருது. அப்போது அதை வந்து நீங்கள் எப்படி பாரு? அதாவது சினிபீல்டில் வந்து 25-30 வருஷமாக விஜய் வந்து சினிமா துறையில் இருக்கார் சார். சினிமா துறையில் வந்து இன்றைக்கி தமிழ் மக்கள் என்ன பண்ணால் விருப்பம் எல்லாமே சினிமா துறையில் மல்டி ஆகிட்டாங்க. அதனால் அதை வந்து சினிமா துறையில் வந்து 200 கோடி பணம் வாங்கியிருக்கார். அவர் சமூக ஆர்வலராக இன்றைக்கி நான் ஆட்சிக்கு வரணும், நான் தான் சிஎம்மாக வரணும், எனக்கு எதிரே திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறாரு. இவர் கொள்கையை சொல்லணும். இந்த இதை பண்ண நான் ஆட்சிக்கு வந்தால் நான் இதை செய்யணும், கொள்கையை சொல்லணும். எந்த வித கொள்கையே சொல்கிறதில்ல. பேப்பரை எழுதி கொடுத்த பேப்பரை வச்சு சொல்கிறது. இப்போ எத்தனை டிபார்ட்மெண்ட்டு, எத்தனை மாவட்டம், எத்தனை ஊராட்சி, புரியுங்களா? இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அரசியல் பின்புலம் இல்லாதவர் தான் நம்ம விஜய். அதாவது அவர் யார் இயக்கத்தில் இயக்குறாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. அது வந்து அவர் வந்ததுனால ஓட்டு பிரியும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்க முடியாத காரியம். என்ன 8 மாதம் இருக்குது. அதாவது அவர் ஒன்றாவது நடிகர், புரியுங்களா? சிவாஜி வந்தால் கூட கூட்டம் வரும், வடிவேலு வந்தால் கூட கூட்டம் வரும், கிங்காங் வந்தால் கூட கூட்டம் வரும். அது அரசியலாக மாறுமா, கூட்டம் வாக்காளராக மாறுமானா தமிழ் மக்கள் கண்டிப்பாக சிந்திப்பாங்க. இவருடைய தமிழ் தேசிய செந்தமிழ் சீமானுடைய கொள்கை எல்லாம் கண்டிப்பாக மக்களை போய் சென்று அடையும். நாங்கள் பரப்புரை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றறிக்கை பண்ண போகிறோம், உண்மையத்தன்மை பேசுவோம். அதனால் அவரால் எங்களுக்கு ஒரு பாதிப்பெல்லாம் வந்துடாது. நாங்கள் அவர் ஒரு ஆளாகவே நினைக்கல சார். ஒன்றாவது ஆக்டர் தான் சார், கூட்டம் சேரும் சார், அவ்வளோதான் சார், நடிகர் தான் சார். ஓகே, இப்போ வந்து நாமக்கல் கட்சினாலே வந்து இளைஞர் அதிகம் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ஒரு இது பார்வை இருக்குது. சரி இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து உங்களை மாதிரி வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து இப்போ உள்ள வாரீங்க, நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. உங்கள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்சி விளையாடி வர்றதுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்? எதுவுமே பார்வை எப்படியா இருக்குது? பார்வை வந்து இப்போ ஏஜ்டு பர்சன்லாம் சீமானை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா விவசாயத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாரும். எல்லாத்துக்கும் விவசாயம் எனக்கு தான் இருக்குது. ஏன்னா விவசாயத்தை பண்ண முடியலை. அது சம்மந்தப்பட்ட விவசாயத்தை எல்லாம் என்ன பண்ணுறான்னா ரியல் எஸ்டேட் ஆக்குறான். அந்த குளம் இருக்குது, குளம் சார்ந்த நிலங்களும் ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாம் பண்ணால் குளத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நீர்நிலைகள் உள்ள இடமெல்லாம் விவசாயத்தை க்ளோஸ் பண்ணுறதுனால ரொம்ப பேருக்கு பிடிக்கல. வயது ஏஜ்டு பர்சன் 100% சீமானுக்கு போடுவாங்க. அவர் எடுத்துக்கிற பாதையெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மாடுகள் அதை சார்ந்த அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. பனை மரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பனை மரம் வெட்டக்கூடாதுன்னு இன்றைக்கி ஆர்டர் போட்டான். சீமானுடைய போராட்டத்தில் நேற்று தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இனிமேல் வந்து பனை மரங்களை வெட்டணும்னா சம்பந்தப்பட்ட ஆட்சித்தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் வெட்டக்கூடாதுன்றாங்க. உங்களுடைய இளம் வயதில் கலந்து கொண்ட போராட்டம், நீங்கள் முன்னெடுத்த ஒரு போராட்டம் அப்படி ஏதாச்சும் அவர்? இந்தியா வந்து அப்போ 69 அண்ணாதுரை பொருளிலே இந்தியை எதிர்த்து போராட்டம் நடக்குது. எனக்கு 10 வயசு இருக்கும். அதாவது அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு காமராஜர் என்ன சொல்லிட்டு போனான்னா, தமிழ் மொழி, அதுக்கு அடுத்த மொழி இந்தி, 3வது மொழியை சேர்த்துக்கலான்னு ஒரு ரைட்ஸ் வச்சு போனார். இந்தியை கற்றுக்கிறது தப்பு கிடையாது. இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருக்கேன். இப்போது வந்து தேர்தலில் இருந்து கூடிய காலத்தில் அந்த ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி தானே இந்த திமுக வந்து ஒரு பயம் காட்டி பொய் சொல்கிறாங்க சார். அவன் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு, துரைமுருகன் இவங்களுடைய இன்ஸ்டியூட் எல்லாமே ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நான் சமச்சீர் வழியில் கொண்டு வந்தால் காசு கிடைக்காது. இப்போ அரசு பள்ளியில் வந்து ஹிந்தி சொல்லி கொடுத்தா பணம் கிடையாது. ப்ரைவேட்டை சொல்லிவிட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் போட்டு சொல்லிக் கொடுக்கலாம், பணம் சம்பாதிக்கிறக்காண்டி. சார் மக்களுக்கு வந்து தெரியலை சார், இதில் வருமானம் வரும், மக்களுக்கு விழிப்புணர்வு, ஆட்சி அமைப்பு, என்னென்ன சட்டம் திட்டங்கள்லாம் தெரியாது சார். மக்களை ஏமாத்துறான் சார் இலவசத்தை கொடுத்து. புரியுங்களா? ஒரு 1000 ரூபா காசை கொடுத்து அவன் மேலே போடுறான். சொல்கிறவங்களுக்கு புரியுங்களா? இலவசத்தினால தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு. கடைசி என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய வயசுக்கு பிரபாகரனுக்கு அடுத்தாப்புல தமிழனுடைய கலாச்சாரம், மரபு, விவசாயம் எல்லாத்தையும் வந்து மறுதிருப்பி தமிழ்நாடுன்னு ஒரு சில தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஒரே ஆள் சீமானா விட்டால் வேறு ஆள் இல்லை. நான் இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. நன்றி.